என் அன்பு மகளே, நான் உன்னை காணவே என் குடும்பத்துடன் உன் வீடு தேடி வந்துள்ளேன். நீ நேற்று இரவு என்னை அப்பன் சிவனே, நான் உன்னைத் தவிர நான் வேறு யாரையும் நான் நினைக்கவில்லை. எனக்கு ஏன் இப்படி சோதனை செய்கிறாய்? என் குடும்ப கஷ்டம் என்றுதான் தீரும் என்று நீ அழுதாயல்லவா? இனி புலம்பாதே மகளே. ஏன் உனக்கு இவ்வளவு குழப்பம்? உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீ ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை என்ற ஒரு மனஸ்தாபம் உனக்குள் இருக்கிறது. கவலை வேண்டாம், நான் சோதிக்கிறேன் என்று நினைக்காதே மகளே. உனக்கு அடுத்து அடுத்து நல்லதை நான் கொடுக்கவிருக்கிறேன். நீ முற்பிறவியில் செய்த கர்மாக்கள் அனைத்தும் இன்று கழிந்து கொண்டிருக்கிறது. இனி உனக்கு கவலை வேண்டாம். நீ என்னை வணங்கும் பொழுது உனக்கு ஏன் அந்த மனபயம்? நீ கஷ்டங்களை கண்டு கலங்காதே மகளே. உன் கஷ்டங்கள் மிக விரைவில் தீரப்போகிறது. உன் அப்பன் சிவன் நான் இருக்கிறேன். நீ எந்த குழப்பத்திற்கும் ஆளாகாதே. யார் பேச்சையும் நீ கேட்காதே. நான் சொல்வதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள் மகளே. அப்பா சிவனே, நீதான் எனக்கு என்று நீ கூறியது எனக்கு நன்றாக தெரியும் மகளே. நான் உன்னை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை என்று சொன்னாயல்லவா அன்று கோவிலில் வந்து? நான் இருக்கிறேன் மகளே. நீ எந்த ஒரு மனக்குழப்பமும் அடைய வேண்டாம். உன் குழந்தைகளுக்கு நல்ல வாழ்க்கையை நான் அமைத்து தருவேன். என்னை தவிர நீ யாரையும் நீ நம்பவில்லை என்று எனக்கு நன்றாக தெரியும். எப்பொழுதும் நீ என் திருநாமத்தையே உச்சரித்து கொண்டிருக்கிறாய். அதுவும் எனக்கு தெரியும். எப்படி என் அன்பு மகளின் பாசத்தை நான் மறக்க முடியும்? நான் உன்னை கைவிடுவேனா மகளே? இந்த 2 குழந்தைகள் எனக்கு எப்படியோ அதே போல்தான் நீயும் எனக்கும் உன் குடும்பமும். நீ கவலை வேண்டாம். முடிந்தவரை நீ பிறருக்கு தீங்கு செய்ய வேண்டாம் என்ற எண்ணத்துடன் இருக்கிறாயல்லவா? அதுவே உனக்கு மிகப்பெரிய வெற்றியை தரும். நல்லதை நினை, உனக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். உன் வம்சம் தலைக்கும் மகளே. நீ கலங்காதே. நீ என் நாமத்தை தினமும் உச்சரித்து செல். ஓம் நம சிவாய போற்றி போற்றி, ஓம் நம சிவாய போற்றி போற்றி என்று என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணவும், உனக்கு தெரிந்தவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். இந்த சேனலை உன் வாழ்க்கை வளமடைய நான் இருக்கிறேன். இந்த கைலாய ஈஸ்வரன் இருக்கிறேன். அப்பா சிவனே போற்றி போற்றி என்று தினமும் உச்சரிக்கிறாய். உன் உச்சரிப்பு வீணாகாது மகளே. என்னை நம்பினோரை நான் கைவிடுவதில்லை. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.